நீலகிரி மாவட்டம் உதகையில் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 25 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வனத்துறை சார்பாக வனவிலங்கு வார விழாவை முன்னிட்டு குன்னூர் அறிஞர் அண்ணா பள்ளியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வனவர் ராஜ்குமார், முருகன், ராமதாஸ் மற்றும் வனக்காப்பாளர்கள், வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே சூறாவளி காற்று காரணமாக செவ்வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதனையடுத்து சேதமடைந்த பகுதிகளை வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் 8வது புத்தக திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் மலைசாரலில் மலர்ந்த மலர்கள் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்ட புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கை மருத்துவர் இந்திராணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்த புத்தகத்தை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை பித்தன் ஆகியோர் வெளியிட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலில் நடராஜர் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரங்களுடன் நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை பள்ளிக்கரணை தனியார் மண்டபத்தில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் சார்பில் மறைந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இலக்கிய செம்மல் குபேந்திரன் குணபாலனின் படத்திறப்பு மற்றும் கவிதாஞ்சலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இமயத்திற்கு இதயாஞ்சலி எனும் நூலை வெளியிட்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி ஆவடிக்குமார் சிறப்புரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து நீர் திறந்து விடப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கலாம் என்பதால் கெலவரப்பள்ளி அணை மதகுகளில் பராமரிப்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறையினர் பாதுகாப்பாக இருக்க ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.